ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. நாங்கள் வந்து ஆடுகாலி குடும்பம் எப்படி ப்ளூ கலரில் வண்டி வியாபாரத்துக்கு வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நாங்களும் அதே பாத்திர வியாபாரத்துக்காக தான் வண்டி செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்கோம். அவங்க வந்து புது வண்டியை வாங்கியிருப்பாங்களா இல்லை என்னென்னு தெரில. நாங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்கோம். ஆமணி வந்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து கொடுத்தாச்சு. ஆமணியை கொடுத்துட்டு இந்த வண்டியை வாங்கியிருக்கோம். வண்டியை பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி ராஜன் ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு அக்கா வந்து செங்கல்பட்டுலேருந்து ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் இருந்தே உருளைக்கிழங்கு சிப்ஸு, அடுத்து பட்டர் சிப்ஸு, வாழைப்பழம் சிப்ஸு, நேந்திரம் சிப்ஸ் இருக்குல்ல அது, குச்சி சிப்ஸு, காராச்சேவு, அப்புறம் வந்து மிக்சரு, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸு எல்லா ஸ்நாக்ஸும் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. 500 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீ. 500 ரூபாய்க்குள்ளே, 500 ரூபாய்க்கு கம்மியாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸோடு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் பெண்களுக்கு அவங்க முன்னேற்றத்திற்காக வியாபாரம் செய்யலாம், வாங்கி ஹோல்சேலாக வாங்கி வியாபாரம் செய்யலாங்கிறாங்க. அவங்களுக்கு கம்மி விலையில் தருவாங்களாம். அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் நான் கொடுக்குற கான்டாக்ட் நம்பரில் போய் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அது என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸை அனுப்புவாங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போய் காரை பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் எங்கள் வண்டி. இந்த வண்டி பேர் வந்து அபே. வண்டி வாங்கி 20 நாள் ஆச்சு. 20 நாளைக்கு மேலே இருக்கும். நான் ஏன் சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வேலை நிறைய இருந்துச்சு, அதனால தான் சொல்லலை. இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லாமல் எதையாவது இருந்திருக்கேனா, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவேன்ல உங்கள்கிட்ட. வண்டி கடன் வாங்கி தான் வாங்கியிருக்கோம். செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்கோம். புது வண்டி இல்லை, செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்கோம். 2007 மாடல். பாருங்கள், ரொம்ப இதில் வேலை பார்த்துருக்கோங்க. வண்டி வாங்கினது என்னவோ 80,000 ரூபா. 80,000 ரூபாய்க்கு வாங்கினோம். கடன் வாங்கி தான் வாங்கியிருக்கோம். வியாபாரத்துக்கு அவங்க ஆடுகளி குடும்பத்தில் எப்படி பாத்திர வியாபாரத்துக்கு போவாங்களோ அதே மாதிரி நாங்களும் அலுமினிய பாத்திரம், பிளாஸ்டிக்கு, அப்புறம் வந்து சில்வர் ஜாமான் எல்லாமே விற்கிறோம். இதெல்லாம் விற்கிறதுக்கு வாங்கின வண்டி தாங்க இது. இருங்க, ஆளுங்க வராங்க. வண்டி வந்து இங்கேருந்து நாகூருங்கிற ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். வண்டி வாங்கிட்டு வரும்போது ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். கயிறு போட்டு இழுப்பாங்கள்ல பின்னாடி, அது மாதிரி தான் வாங்கிட்டு வந்தோம். இதில் வந்து இப்போ எவ்வளோ செலவுனா, இதில் ஒரு 40,000க்கு மேலே செலவாயிருச்சுங்க. இருந்த குட்டி குட்டி நகை எல்லாத்தையும் அடகு வச்சு இந்த வண்டிக்கு வேலை பார்த்து வச்சுருக்கோம். இன்னும் வியாபாரத்துக்கு போகல. ஒரு நாள் வியாபாரத்துக்கு போய்ட்டு வந்துட்டார். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால போகலை. ஏன் வெள்ளிக்கிழமை வியாபாரத்துக்கு இந்த வண்டியில் போக மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க மக்கள், அதனால தான். இதே மாதிரி வண்டி இதே கலரில் ஆடுகளி குடும்பத்தில் சாந்தாக்கா வீட்டில் நிற்கிது, நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சரி நம்ம அவங்க வச்சு சொல்லுவோம் அப்படின்ட்டு. இதே மாதிரி நிறைய வீடியோவில் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டு வாசல்லே நிற்கும், பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இங்கே பாருங்கள், இந்த புடியெல்லாம் இன்னுமே கயிற்றுல தான் நிற்கிது. அங்கேயும் உள்ள கயிற்றுல தான் இருக்குது. இந்த செல்ஃப் ஸ்டார்டெல்லாம் சரி பண்ணியாச்சு. இப்போ வண்டி ஓரளவு ரெடியாக இருக்குது. இந்த வியாபாரத்துக்கு மட்டும் கொண்டுட்டு போகணும். சின்ன வண்டி தான், அபே, பார்த்துருப்பீங்கள. இதுக்கு இல்லை, இதுலேயும் வேலை இருக்குங்க நிறைய. இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல வேலை நிறையா இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா இருக்கா எங்கள் வண்டி? வண்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வண்டி வந்து 80,000 ரூபா. அதுக்கு வந்து செலவே 40,000க்கு மேலே செலவாயிருச்சு. இப்படி தான் இருக்குது. இதே மாதிரி வண்டி அவங்க வீட்டில் இருக்குது. சரி, அதனால் வீடியோவில் காட்டுவோம். அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியாது. சரி, நம்ம இதே மாதிரி காமிச்சா நல்லா இருக்குமே. எங்கள் குடும்பத்துக்கும் ஆடுகளி குடும்பத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னன்னு சொல்லட்டுமா? நாங்களும் பாத்திர வியாபாரம், அவங்களும் பாத்திர வியாபாரம். அதே மாதிரி வண்டி எங்களுக்கு அமைஞ்சிருக்காது. இப்படின்னு தெரியல. எல்லா அபேவும் நிறைய அபே பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும், இல்லைன்னா சிவப்பு கலராக இருக்கும். நமக்கு அதே ப்ளூ கலரே அமைஞ்சிருக்கு அபே.
இது பேர் வந்து அபே. டாடா ஏசினா பெருசாக இருக்கும், இது அதை விட கொஞ்சம் சின்ன வண்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வண்டிகளை பற்றி எதுவுமே தெரியாது, ஏன்னா எங்கள் வீட்டில் சைக்கிள் கூட கிடையாது. இங்கே நான் கல்யாணம் முடிஞ்ச வரையில் எங்கள் வீட்டுக்கார் டாடா ஏசி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு, அது நல்ல ராசியான வண்டி, நல்லா வியாபாரத்துக்குலாம் நிறைய நல்லா போகும், நல்லா சம்பாதிச்ச வண்டி. அது கொஞ்சம் பிரச்சனையாக வரவும் அதை கொடுத்துட்டு ஆம்னி வாங்கினோம். ஆம்னி வந்து விற்கமுன்னு நாங்கள் பட்ட பாடு வித்தாச்சுங்க ஒரு வழி ஆம்னியை. அது வீடியோவும் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதை கொடுத்துட்டு அது வியாபாரத்துக்கு சரி வரலங்கிறதுனால இந்த வண்டி வாங்கினோம். இந்த வண்டி வாங்கியாச்சு. இனிமேல் நல்லபடியாக வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். சரி, இப்போ ஆடுகளி குடும்பத்தில் இன்னொரு ஒத்துமை இருக்குது. அவங்களுக்கு 2 பசங்க, எங்களுக்கு 2 பசங்க. ஆமாம், இதே மாதிரி தான் நல்லா ஒரு ஒற்றுமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்கேன் பார்க்க போயிருந்தேன். 7வது மாதம் ஸ்கேனு டாக்டர் எழுதி கொடுத்துருந்தாரு. போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் என்னென்னமோ போட்டிருக்காங்க இங்கிலீஷில், அதெல்லாம் என்னன்னு தெரியாது. செவ்வாய்க்கிழமை செக்கப்புக்கு போவேன். அங்கே போய் டாக்டர்கிட்ட காமிச்சாதான் தெரியும். நார்மல்னு போட்டிருந்தாங்க. சரி, இப்போ நார்மல், எல்லாம் நார்மல் அப்படின்ட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வரையில் கும்பகோணம் மார்க்கெட்டில் வெங்காயம் தக்காளி இல்லை, சட்னிக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். நம்ம இளைய தளபதி அவர்கள் தண்ணீர் பந்தல் திறந்து வச்சுருந்தார். அதில் வந்து அவர் திறக்கலையா, அவர் கட்சிக்காரங்க திறந்துருக்காங்க. இங்கே வாங்க, என்னென்ன வாங்கணுங்கிறத காட்டுறேன். வெங்காயம் எத்தனை கிலோ? வெங்காயம் கிலோ 3 கிலோ 3 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் 100 ரூபா. பூண்டு வந்து அரை கிலோ 50 ரூபாயாம், கிலோ 100 ரூபாயாம் பூண்டு. சின்ன பூண்டை வாங்கிட்டு வந்துட்டார், பெருசு வாங்காமல். உருளைக்கிழங்கு, இஞ்சி. உருளைக்கிழங்கு அளவு உருளைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபா. இஞ்சி 5 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார் அவ்வளோ. தக்காளி வந்து 3 கிலோ எவ்வளவு? 3.5 கிலோ 50 ரூபா. 3.5 கிலோ 50 ரூபா. விஜய் ரசிகர் மன்ற சார்பாக தண்ணீர் பந்தல் திறந்து வச்சுருக்காங்க. அதில் தர்பூசணி கொடுத்தாங்க, இருக்கார் பாருங்க. அதை வந்து அப்படி வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஸ்நாக்ஸோடைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், போய் வாங்குங்க. உங்களை மாதிரி ஒரு லேடிஸ் தான், நம்மளை மாதிரி ஒரு அக்கா வந்து இந்த தொழில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்களும் பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் வண்டி ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? எங்கள் வண்டி எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் இவ்வளோ நாள் 20 நாளைக்கு மேலே ஆச்சு சொல்லாத காரணம், வண்டி வேலை எங்கள் வீட்டிலே இல்லை, வண்டி ஒர்க் ஷாப் போயிடுச்சு. வீட்டில் இருந்தால் சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.